தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரியல்மி தரப்புலேருந்து இன்னைக்கு இந்தியாவில் இன்னொரு புது மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, ரொம்ப அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்த 730G அந்த ப்ராசஸரை கொண்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ரியல்மி X2 இந்த மொபைலை இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் உண்மையிலேயே எப்படி இருக்குது? ஸோ என்னுடைய குயிக் ரிவ்யூ அட் த சேம் டைம் அன்பாக்சிங் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். தவறாம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம கிட்ட இப்போ ரியல்மி X2 ஒரு ஃப்ரெஷ் பாக்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி தான் லான்ச் ஆச்சு. பட் நமக்கு எம்பாகோவில் கிடைச்சது. பாக்ஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. மேலே ஒரு சில விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 64 மெகாபிக்சலுக்கான கேமரா இருக்குது. ஸ்னாப்ட்ராகனுடைய 730G அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தம் புதிய சிப் இதுவும் கொடுத்துருக்காங்க. 30 வாட்க்கான சார்ஜரும் இருக்குது. ஸோ முதல்ல பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ரொம்ப பேச வேணாம், உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். புக்லெட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரீ டிபியூ கேஸும் இருக்குது. மொபைல் இருக்குது. மொபைல் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் பேர்ல் கிரீன் கேட்கவே வேணாம், நல்ல ஷைனியாகவும் வந்து இருக்குன்னு தான் வந்து சொல்லும். இப்போதைக்கு மொபைலை பக்கம் வச்சிடலாம். அடுத்தபடியாக நமக்கு 30 வாட்க்கான சார்ஜர் இருக்குது. டைப் சி கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டட் பின்னும் வந்து இருக்குது. மொபைலில் ஃபர்ஸ்ட் டைம் போட்டப் பண்ணிடலாம். அதே சமயத்தில் இதோடைய ஃபிசிக்கல் ஓவர்வியூ என்னென்னு பார்க்கலாம். வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. மேல் பகுதியில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. இடது பக்கமாக 3 ஸ்லாட்ஸ் சிம் ஸ்லாட்ஸ் வந்து இருக்குது. வால்யூம் ரொக்க கீயும் வந்து கொடுத்துருக்காங்க. கீழ்ப்பகுதியில் ஸ்பீக்கர் இருக்குது. பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது. 3.5mm ஜாக், அதே போல் டைப் சி போட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலுடைய குயிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னன்றதை பார்க்கலாம். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதில் ரொம்ப பவர்ஃபுல்லான புதிய சிப்பான ஸ்னாப்ட்ராகனுடைய 730G அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிப் செட்டை கொடுத்துருக்காங்க. இது ஒரு 8 nm சிப். இது 2.2 GHzக்கான அந்த கிளாக் ஸ்பீடில் ரன் ஆகுது. அட்ரினோ 618 அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிபியும் வந்து இருக்கு. இதில் 3 வேரியண்ட்டில் வந்து மொபைல் லான்ச் ஆகக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்கிட்ட இருக்கிறது 8GB ரேம்கான வேரியன்ட். ஸோ ஓவரால் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4GB ரேம் 64GB மாடல், 6GB RAM 128GB மாடல், 8GB RAM 128GB மாடல். விலை 17,000 ரூபாயிலிருந்து 21,000 ரூபாய் இருக்கும் அப்படின்ற கெஸிங் இருக்குது. பட் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும் பொழுது எக்ஸாக்டாக என்ன ப்ரைஸிங் அப்படின்றது வந்துட்டு இருக்கும். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த RAM டைப் அப்படின்றது LPDDR4X அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைப்பில் இருக்குது. ஸ்டோரேஜ் டைப் பார்த்தீங்கன்னா UFS 2.1 தான் இருக்குது. பேட்டரின்னு பார்க்கும்பொழுது நமக்கு 4.5 mAh ஒரு பெரிய பேட்டரி இருக்குது. 30 வாட்க்கான சார்ஜர் சப்போர்ட்டும் இருக்குது. கிட்டத்தட்ட 1 ஹவரில் சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டும் வந்து இருக்குது. ஸோ இனிஷியல் புட்டப்க்கு அப்புறமாக ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 128GBயில் 114GB அப்படின்ற ஸ்டோரேஜ் வந்து கிடைக்குது. இந்த மொபைலில் கலர் OS 6.1 ரன் ஆகிட்டு இருக்கு ஆண்ட்ராய்டு 9 மேலே. அதே போல் இந்த மொபைலுடைய பெஞ்ச்மார்க் ஸ்கோர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2,66,000 ஸ்கோர் வருது. ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட டாப் மொபைல்ஸ் என்னென்ன இருக்கோ அந்த மொபைல்ஸ் கூட கம்பீட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்கோர் வந்து இது கொடுத்துருக்கு. இதில் இருக்கக்கூடிய சார் வேல்யூ 1.160 வாட்/kg ஹெட்டுக்கும் 0.521 வாட்/kg பாடிக்கும் வந்து இருக்கு. ஸோ இந்த மொபைலுடைய டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு 6.4 இன்ச்க்கான சூப்பர் அமோலட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனும் வந்து மேலே இருக்கு. இதில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்கு. ஸோ சூப்பர் அமோலட் டிஸ்பிளேன்றதுனால உங்களுக்கு டிஸ்பிளே பார்க்கும்பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கு. பிளாக்ஸ் எல்லாம் நல்லா ஷார்ப்பாக வந்து இருக்கு. ஓவராலாக வியூவிங் ஆங்கிள்ஸும் வந்து இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸில் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லும். டிசைனை பொறுத்த வரைக்கும் பின்பக்கமாகவும் நமக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. அதே போல் ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருக்கு. இப்போ மெயினான ஒரு விஷயத்துக்கு வரும். அதாவது இந்த மொபைலுடைய கேமராஸ். ஆமாங்க, இதில் ரொம்ப முக்கியமான கேமராஸ் கொடுத்துருக்காங்க. பின்பக்கமாக மட்டுமே 4 கேமராஸ் இருக்குது. பிரைமரி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சல் கேமரா சாம்சங் உடைய GW1 சென்சரோட f1.8 அப்பச்சரில் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேமராஸ் 8 மெகாபிக்சலுக்கான கேமரா f2.25 அப்பச்சரில். இது சூப்பர் வைட் ஆங்கிள் லென்ஸோட 119 டிகிரி வரைக்கும் நீங்கள் வைட் ஆங்கிளில் வந்து கேமராஸ் ஃபோட்டோ வந்து எடுக்க முடியும். மூன்றாவதாக 2 மெகாபிக்சலுக்கான சூப்பர் மேக்ரோ. அதே போல் நான்காவதாக இன்னொரு 2 மெகாபிக்சல் அது போர்ட்ரேட்காக கொடுத்துருக்காங்க. LED ஃபிளாஷ் சப்போர்ட்டும் இருக்கு. முன்பக்கமாக நமக்கு ஒரு சின்ன U நாட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் 32 மெகாபிக்சலுக்கான f2.2 அப்பச்சரில் ஒரு கேமராவும் வந்து இருக்கு. ஸோ ஓவராலாக இந்த கேமராஸ் எப்படி இருக்கு பார்க்கலாம். ஷட்டர் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தான் இருக்கு. பட் நான் யூஸ் பண்ணும்பொழுது எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ், இப்போ டெஸ்டிங்கில் எடுத்த சாம்பிள் இமேஜஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அவுட்டோரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கு. கலர்ஃபுல்லாகவும் இருக்கு. டைனமிக் ரேஞ்சும் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் இது எல்லாமே என்னுடைய இனிஷியல் டெஸ்டிங்கில் நான் எடுத்த இமேஜஸ் மட்டும் தான். இன்னும் நான் இன்டெப்த் இதை வந்து டெஸ்ட் பண்ண போகிறேன். அப்போ உங்களுக்கு இதோடைய உண்மையான கேமரா ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்றதையும் வந்து நான் சொல்கிறேன். இந்த மொபைலில் நம்மளால் வீடியோலையும் வந்து பொக்கே வீடியோஸ் வந்து எடுக்க முடியும். ஆமாங்க, நீங்கள் பிளர் பண்ணிக்கலாம். எவ்வளோ % வரைக்கும் பிளர் பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷனும் இருக்குது. ரியர் ஃபேஸிங் கேமராவில் நான் 90%க்கான பொக்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே போல் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராலையும் நான் வந்து பொக்கே யூஸ் பண்ணியிருக்கேன். 80%க்கான பொக்கே இருக்குது. ஸோ பார்க்கறதுக்கு வீடியோ எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மொபைலில் ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சருமே இருக்குது. ரெண்டுமே ரொம்பவே வேகமாக இருக்குது. ஸோ இன்னும் நான் அதிகமாக வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக எப்படி இருக்குன்றதையும் சொல்கிறேன்.
ஓவராலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங் மற்றும் இதனுடைய குயிக் ரிவ்யூ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துட்டீங்க. இதற்கு மேலேயும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வேறு எதுவும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா அடுத்ததான் நான் ஃபுல் ரிவ்யூ பண்ணும்போது எந்தெந்த விஷயத்தை கவர் பண்ணணும் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் கிடையாது, இந்த சிப்செட் நான் ஏற்கனவே சொன்னது போல Snapdragon 730G அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேமிங் சிப்செட், பவர்ஃபுல்லான சிப்செட். இதில் நம்ம டெடிகேட்டடாக கேமிங் ரிவ்யூ பண்ணலாமா? மேலே ஐ பட்டன் கொடுத்துருக்கேன், மறக்காம ஓட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.